வாழ்க்கையினுடைய நிலையாமையை திருமந்திரத்திலே திருமூலர் புட்டு வைக்கிறார். அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களோடு அதை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இமயத்தில் உள்ள அமர்நாத்துக்கு சென்று அந்த பனிலிங்கத்தை தரிசித்து வரக்கூடிய பாக்கியம் பேறு எனக்கு கிட்டியது. நீங்கள் திருமூலர் திருமந்திரத்தில் விவரித்திருக்கும் யாக்கை நிலையாமை, செல்வ நிலையாமை, உயிர் நிலையாமை இவற்றை பற்றி தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரே ஒரு முறை அமர்நாத் யாத்திரைக்கு சென்று வாருங்கள். நிலையாமையினுடைய பரிமாணங்கள் முழுதும் உங்களுக்கு நெஞ்சில் தெள்ளத் தெளிவாக விளங்கும். எந்த நேரமும் மரணம் சம்பவிக்கும் தருணம், எந்த நேரமும் மழை வந்து பாதை சரிந்து போகின்ற, பாதையை அடித்துக் கொண்டு போகின்ற அளவுக்கு இடர்பாடுகள், தங்க இடம் கிடையாது, மழை பெய்தால் ஒதுங்க இடம் கிடையாது. எல்லாவற்றையும் தாண்டி ஏறி போனால் பனிச்சரிவு அங்கே உட்கார்ந்திருக்கிறது. நீங்கள் பனியிலேயே நடந்து போக வேண்டும். ஆறு பெரிய நதி, சிந்து நதி உறைந்திருக்கிறது. அதன் நடுநடுவே வாய்ப்பிழந்து ஓ என்று அது ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த உறைந்து கொண்டிருக்கின்ற நதியின் மீதிலும் மக்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தாண்டி அந்த குதிரை அல்லது கோவேறு கழுதை அதில் ஏறி நீங்கள் சென்றீர்களானால் ஒரு பெரும் பனிச்சரிவு இருக்கிறது. அதையும் ஒரு விதமாக நீங்கள் நடந்து தத்தி தவழ்ந்து நடந்து தாண்டி சென்றீர்களானால் 320 படிகளோ என்னமோ உங்களுக்காக காத்திருக்கின்றன. அதையும் ஏறி 13,400 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய பனிலிங்கத்தை தரிசித்து திரும்பி வர வேண்டும். இதை செய்தீர்களானால் நிலையாமையை பற்றி ஏன் இவர் இத்தனை விதமாக விவரித்து சொல்லுகிறார், அங்கலாய்த்து சொல்லுகிறார், ஆதங்கத்தோடு சொல்லுகிறார், அன்போடு சொல்லுகிறார் என்பது நமக்கு மிகவும் தெளிவாக விளங்கும். நிலையாமை ஒன்றே இங்கு நிஜமாக இருக்கிறது இந்த வாழ்க்கையில் என்பது நமக்கு தெள்ளத் தெளிவாக புரியும். சென்ற முறை நாம் சந்தித்த போது மரணம் எத்தனை இயல்பாக நிகழ்ந்து விடுகிறது என்பதை பார்த்தோம். வயதானவர் சோறு வடிக்கச் சொன்னார். சாப்பிட உட்கார்ந்தால் வெள்ளைச் சோற்றை தவிர வேற எதுவும் தின்ன அவருடைய வயோதிகமும் அவருடைய நோயும் அவருக்கு இடம் கொடுக்கவில்லை. அப்படி இருந்தும் தன்னுடைய இளைய மனைவியை காமப்பார்வையோடு பார்க்கிறார். அதன் பிறகு இடது பக்கமாக வலிக்கிறது என்றார். கிடந்தார், எழுந்திருக்கவில்லை என்பதை பார்த்தோம். அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார், கிடந்தொழிந்தாரே என்பதை பார்த்தோம். ஒரு முறை பிறப்பு, ஒவ்வொரு கணமும் மரணம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கை. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். திருமூலர் திரும்ப திரும்ப நமக்கு சுட்டுவது இதுதான். இந்த பிறப்பு நாம் ஒரு முறை பிறக்கிறோம், ஆனால் ஒரே முறையா இறக்கிறோம். ஜென்மம் எடுத்த கணக்கை காட்டிலும் செத்த கணக்கே அதிகம். பொய் சொல்லும் போது செத்து போகிறோம், பிறரை வஞ்சிக்கும் போது சாகிறோம் அல்லவா? பயத்தில் இறந்து விடுகிறோம். நமக்கு மரணம் என்ற ஒரு நிகழ்வு சம்பவிக்கும் முன்னாலேயே நாம் மரித்து போகிறோம், மறுபடி மரித்து போகிறோம் என்பதாக இருக்கிறது மலினப்பட்டு போய்விட்ட மனித வாழ்க்கை. மரணம் என்கின்ற நிகழ்வுக்கு அணுக்கம் மிக அதிகம், தொலைவு மிக குறைவு. Death is an event whose proximity is unlimited but distance very limited என்பார் என்னுடைய குருநாதர். அணுக்கம் மிக அதிகம், தொலைவோ மிக குறைவு. சிந்துபாத்தினுடைய தோளை விட்டு இறங்காத கிழவன் போல நம்முடைய உயிரின் பிடரியில் உயிர் தோன்றிய கணத்திலிருந்தே தொற்றிக்கொண்டு நம்மை துரத்தி கொண்டு வருவதே மரணம். ரவீந்திரநாத் தாகூர் அழகாக சொல்லுவார், மரணம் என்கின்ற தேவி வாழ்க்கை என்ற கிளுகிழுப்பையை காட்டித்தான் நம்மை வசீகரிக்கிறாள் என்பார் ரவீந்திரநாத். அவர் எவ்வளவு அருமையான ஒரு உவமை பாருங்க. மரணம் என்கின்ற தேவி வாழ்க்கை என்ற கிளுகிழுப்பையை காட்டி நம்மை வசீகரிப்பாள் என்கிறார். இப்படி இருக்கிறது. ஒரு முறை பிறப்பு, ஒவ்வொரு முறையும் மரணம் என்று சொல்லும் பொழுது உவமை கவிஞர் சுரதா அவர்கள் கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி.யை பற்றி சொன்ன ஒரு குறிப்பு நினைவுக்கு வருகிறது. ஒரு கவிதையிலே கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்களுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே வருகிறார். இறுதியில முடிக்கிறார் பாருங்க, அந்த வரி வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஒரு முறை பிறந்து வாழ்வில் ஒரே ஒரு முறைதான் செத்தார் அப்படிங்கிறார். எப்படி இருக்கு பாருங்க, ஒரு முறை பிறந்து வாழ்வில் ஒரே ஒரு முறைதான் செத்தார். ஏன் அப்படி? சூரியன் அஸ்தமிப்பதே இல்லை எங்கள் சாம்ராஜ்யத்தில் என்று சவால் விட்ட ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஒரு தமிழன் எதிர்த்து நின்றான்.
மரணத்திற்கு அஞ்சவில்லை, எந்தவிதமான இடர்பாட்டுகளுக்கும் அஞ்சவில்லை. அந்த வீரம் அவருக்கு இருந்தது. ஏதேனும் முக்கியமான ஒரு பணியில், மற்றவர்களுக்கு நலம் விளைவிக்கக்கூடிய பணியில் தன்னை ஈடுபடுத்தியவனுக்கு மரண பயம் இருப்பதில்லை. அவனுடைய வாழ்க்கை செம்மையாகவும் நடக்கிறது, சிறப்பாக நடக்கிறது, பிறருக்கு பயன்படும் விதமாக அமைகிறது. இப்படித்தான் வாழ வேண்டும். திருமூலர் இதை ஏற்றி இன்னும் சொல்லுகிறார். சிவனை தொழ வேண்டும், அதாவது இறைவனை தொழ வேண்டும். இறைவன் ஒன்றுதான் இங்கே நிஜம், மற்ற யாவுமே இங்கே பொய் என்கின்ற தெளிவு வர வேண்டும். அது ஒரு ஐடியா இல்ல, அதுதான் நிதர்சனம் என்கிறார். அது ஏதோ ஒரு கருத்து என்று கருதாதீர்கள், அதுதான் உண்மை, அப்பட்டமான உண்மை என்பது அதுதான் என்கிறார். ஆனால் சில பேருக்கு சாகின்ற தருவாயிலே சில வருத்தங்கள் நேர்கின்றன. சரியான மரணம் என்பது என்னவென்றால், நிறைவான மனதோடு ஒருவன் கண்மூடி திரும்ப எழுந்திருக்காமல் இருப்பதுதான் சரியான மரணம். எப்பொழுது தோன்றாமல் போகிறது என்று பார்ப்போம். நம்முடைய சித்தத்திலே காயங்கள் இருந்தால், கீறல்கள் இருந்தால் அந்த நிறைவான மரணம் நமக்கு நேராது. நம்முடைய சித்தத்திலே வருத்தங்கள் இருந்தால், ஐயோயோ இப்படி செய்து விட்டேனே, ஐயோயோ அதனை முடிக்காமல் விட்டேனே, அடடா இதை இப்படி செய்திருக்கலாமே என்கின்ற வருத்தங்கள் நமக்கு ரிக்ரெட்ஸ் இருந்தனவென்றால் நமக்கு மரணத்தில் நிறைவு இருக்காது. ஆனால் அப்படி மரணத்தின் தருவாயில் பிறக்கக்கூடிய அறிவும் பயனில்லை என்பதை ஜெயகாந்தன் சுட்டி காட்டுவார். சாவிலே பிறந்த ஞானம் வாழவா பயன்படும் என்பார். வாழும்போதே இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஜெயகாந்தன் அவர்கள் நமக்கு வலியுறுத்துகின்ற ஒரு முக்கியமான விஷயம். சாவிலே பிறந்த ஞானம் வாழவா பயன்படும் தெரியாது, அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆவோம் என்பது நமக்கு தெரியவதில்லை. அப்போ உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்கிறாரே வள்ளுவர். படுத்தா எழுந்துக்கல, உறக்கமாக இருந்தா அப்பா அப்பான்னு கிட்ட கேட்பாரு. அப்பா ஊங்கொட்டலையே, போனவர் தான், படுத்தவர் தான், உறங்கினவர் தான், கிடக்க படுத்தார் கிடந்தொழிந்தார் என்கிறார்ல. திரும்ப ஊங்கொட்டல, இனிமே ஊங்கொட்டத்துக்கு அங்க ஆள் இல்லை, ஆசாமி உள்ளே இல்லை என்பது பொருளாகிறது. இப்ப பட்டினத்தார் கதையை பார்த்தோம் நம்ம. அவர் எப்படி லிங்கமாக மாறினார் திருவொற்றியூரிலே அந்த சமாதியிலே என்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆக இன்னொரு கூற்று இதிலே இருக்கிறது. நீ முன்னும் இருந்தாய், பின்னும் இருக்கப் போகிறாய், அதோ மூண்டெரியும் உடல் நீ அல்ல. அது இன்னொரு முறை பார்ப்போம். நீ முன்னும் இருந்தாய், பின்னும் இருக்கப் போகிறாய், மூண்டெரியும் உடல் நீ அல்ல என்பது ஒரு கூற்று. இந்த ஞானம், இந்த நம்பிக்கை எப்போது ஏற்படும்? நம்முடைய உடல் வெந்தா ஏற்படும். ஆயிரக்கணக்கான மனிதர்கள் தினம் தினம் இங்கே மரித்துக் கொண்டிருக்கிறார்களே, அதை பார்க்கும்போது இந்த ஞான தெளிவு நமக்கு வந்தால் போதும். சரி, முன்னும் இருந்தா எனக்கு எப்படி தெரியும், பின்னும் இருக்க போகிறாய் எனக்கு எப்படி புரியும் அப்படின்னு நம்முடைய கேள்விகள். நம்பாதவர்களுடைய கேள்விகளை ஒதுக்கி விடுவோம். நம்பிக்கை உள்ளவர்களுடைய கேள்விகளே இப்படி இருக்கின்றன. இதற்கு என்ன பதில் சொல்வது? ஒன்று, இப்போ டாக்டர்கிட்ட போறோம், அவர் ஒரு மருந்து கொடுக்கிறார். அந்த மருந்தினுடைய கெமிக்கல் காம்பினேஷன்லாம் நம்ம செக் பண்ணிட்டா அதை சாப்பிட்றோம். சொல்லுங்க, இது எங்க தயாரிக்கப்பட்டது, இது அசல் மருந்தா, இது போலி மருந்தா, இதனுடைய கெமிக்கல் காம்பினேஷன் என்ன, இதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, இதனுடைய ரியாக்ஷன் என்ன, இதில் எங்கே செய்யப்பட்டு, இதை ஏதாவது விசாரிக்கிறோமா? அதை அப்படியே வாங்கி உள்ள போட்டுக்கிறோம், அது வேலை செய்யுது. நல்ல வேலையும் செய்யலாம், கெட்ட வேலையும் செய்யலாம், அது மாதிரி இருக்கு. ஆனால் ஆன்றோர்கள், அறவோர்கள், நம்முடைய வாழ்வில் நலத்தில் அக்கறை உள்ளவர்கள் கூறுகின்ற கூற்றுக்களை மட்டும் நாம் அதுக்கு மட்டும் நிரூபணம் கேட்கிறோம், அதுக்கு மட்டும் சான்று கேட்கிறோம், எங்கே காட்டு என்கிறோம், எங்கே விளக்கு என்கிறோம். இதுக்கு அப்படி இல்லை. அதனால்தான் சொல்லுவாங்க, பொருளின் உண்மையை கண்டறிய முற்படுவது விஞ்ஞானம், உண்மையின் பொருளை கண்டறிவது மெய்ஞானம் என்பார்கள். உண்மை என்பது பொருள் இல்லை, உண்மைக்கு பொருள் உண்டு, ஆனால் உண்மை என்பது பொருள் இல்லை. எனவே இந்த நம்பிக்கையில் நாம் முன்னும் இருந்தோம், பின்னும் இருக்க போகிறோம், இல்லை இருக்கக்கூடும். ஆகவே இந்த எரிகின்ற உடல் நாமல்ல, பல உடல்களில் ஊடுருவி வருகின்ற ஒன்று என்கின்ற தத்துவத்தில் நம்பிக்கை இருப்பவன் மரணத்தை சரியாக புரிந்து கொள்கிறான்.